பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியோட 4th ரன்னர்-அப்பான நடிகர் விஷ்ணு விஜய் அவர்கள் முதல் முறையா இப்ப ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 7 கிட்டத்தட்ட 3 மாசத்தை தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா முடிவுக்கு வந்திருக்கு. அதுல டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண விஷ்ணு அவர்கள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவரு 5th பிளேஸ்க்கு வந்தாரு. அவரோட ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய சோகத்தை மட்டும் தான் உருவாக்கி கொடுத்திருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ நடிகர் விஷ்ணு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பல வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நம்புறேன். இந்த பிக் பாஸ் வீடு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க முடியாத பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கு. இதை என்னோட வாழ்க்கையில எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன். ஆனா நான் இவ்ளோ தூரம் வந்தது பார்த்து கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணிருவேன்னு நினைச்சேன். அது நடக்கல. நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பல விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன். இது என் வாழ்க்கையில எதுலயுமே ஏமாற கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். மேலும் பிரதீப்ப நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றேன். அவரை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தமிழக மக்கள் மற்றும் என்னோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் விஷ்ணு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.